வணக்கம் உறவுகளே. லக்ஸ் விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உறவுகள், இதில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வரலக்ஷ்மி நோன்பு இந்த வருடம் எங்கள் குலசாமி கோயிலில் எவ்வாறு சிறப்பாக நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உறவுகள், என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். வரலக்ஷ்மி விரதம் பெண்கள் எல்லாரும் வீட்டில் விரதம் இருந்து அம்பாவை வழிபடுவாங்க. எங்களுக்கு லக்ஷ்மி தாயாரே குலசாமி அப்படிங்கிறனால எங்கள் ஊரில் உள்ள பெண்கள் எல்லாருமே நாங்கள் ஒற்றுமையாக 108 சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் எல்லாம் வழங்கி நாங்கள் கோவில்லையே கூட்டு வழிபாடாக செஞ்சிட்ருக்கோங்க. பொதுவாகவே நம்ம பிரார்த்தனைகள்லே கூட்டு வழிபாடுங்கிறது ரொம்பவே சிறப்பு. நாங்கள் லக்ஷ்மி தாயார் குலசாமி அப்படிங்கிறனால அவங்களுக்கு நாங்கள் வரலக்ஷ்மி நோன்பை கோவிலில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். காவல் தெய்வம் பொதுவாக எல்லாத்துக்குமே குலசாமினா காவல் தெய்வம் கருப்பணசாமி தான். அவங்களுக்கும் ஒரு சிறப்பு வழிபாடு அன்றைக்கி பண்ணிவிட்டு, ஏன்னா அன்றைக்கி பௌர்ணமியும் சேர்ந்து வந்தது இல்லைங்களா, அதனால் கருப்பணசாமிக்கு ஒரு சிறப்பு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அவங்களையும் வழிபட்டுட்டு நாங்கள் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து குலசாமி கோயிலில் வரலக்ஷ்மி ரொம்பவே சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. பொதுவாகவே வழிபாடுகளில் நம்ம தனித்தனியாக செய்கிறத விட கூட்டு வழிபாடாக செஞ்சோம்னா அந்த இடத்துல கண்டிப்பாக அம்பாள் வருவாங்க. அதாவது எந்த சாமியை நோக்கி நம்ம கூட்டு வழிபாடு பண்ணுறோமோ அந்த இடத்துல அந்த தெய்வம் வரும் அப்படிங்கிறது ஐதீகங்க. நம்ம கூட்டு வழிபாடுக்கு அதே மாதிரி சக்தியும் ரொம்ப அதிகம். நம்ம என்ன வேண்டுறோமோ அதை அம்பாள் கண்டிப்பாக நடத்துவாங்க அப்படிங்கிறது. காவல் தெய்வம் கருப்பனுக்கும் பௌர்ணமிங்கிறனால அன்றைக்கி ஒரு பூஜை பண்ணி நெய்வேத்தியெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் எல்லோரும் மகாலட்சுமி தாயாருக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் நடந்துட்டு இருந்தது. அங்கே போயிட்டு இங்கே வந்துட்டோம். வந்து எல்லாருமே உட்காந்து அம்பாளுக்கு 108 அர்ச்சனை, குங்கும அர்ச்சனை எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே சிறப்பாக இருந்தது. அதுவும் பெண்கள் எல்லோரும் சேர்ந்து போற்றிகள்லாம் சொல்கிறப்ப அந்த இடம் ரொம்பவே சக்தியாக ரொம்ப நிறைவாக இருந்தது. வரலக்ஷ்மி நோன்பு பெண்கள் இருப்பதனால என்ன பலன் பார்த்தீங்கன்னா, கன்னி பெண்கள் இருப்பதனால நல்ல மன வாழ்க்கை அமையும். திருமணமான பெண்கள் சுமங்கலி பெண்கள் இருக்கிறதுனால தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாங்க அப்படிங்கிறது ஐதீகங்க. இந்த வரலக்ஷ்மி நோன்பை ரொம்ப சிறப்பாக இருந்தோம்னா இந்த மாதிரி நல்ல வாழ்க்கை அமையும். ரொம்பவே சிறப்பாக மகாலட்சுமி தாயாருக்கு அலங்காரம் முடிஞ்சு தீபாராயணம் முடிச்சுட்டு சுமங்கலிகளுக்கு 108 சுமங்கலிகளுக்கு தட்டு தாம்பூலம்லாம் வழங்கினாங்க. பொதுவாக வரலக்ஷ்மி நோன்புனாலே ப்ளவுஸ் பிட்டு, சீப்பு, கண்ணாடி, மருதாணி அந்த மாதிரி ஏன்னா மகாலட்சுமி தாயார் அதில் தான் வாசம் செய்வாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதையெல்லாம் தாம்பூலமாக வச்சு சுமங்கலிகளுக்கு கொடுத்தோங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னதானம் தான் ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. பொதுவாக லக்ஷ்மி தாயார்னாலே இனிப்பு வகைகளும் சாதம், பொங்கல் அந்த மாதிரி வச்சு கொடுத்தோம். சாம்பார் சாதம், நெய் சாதம்ன்ட்டு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அன்னதானத்தில் எல்லோரும் ரொம்ப சிறப்பாக கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி எந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் ரொம்பவே சிறப்பாகவே நடந்துச்சுதாங்க சொல்லணும். பெண்கள் எல்லாருமே ரொம்ப தவறாது கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி எங்கள் உறவுகள் வெளியில் இருந்துமே கண்டிப்பாக வரலக்ஷ்மி நோன்பு குலசாமி கோவிலில் செய்கிறனால கலந்துக்கணும்னு வெளியூரில் இருந்தும் கலந்துக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த வரலக்ஷ்மி நோன்பு நடக்கணும்னு எல்லா பொருளும் வாங்குறதுக்கு எல்லாருமே பணம் கொடுத்து எல்லா பெண்களும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த வரலக்ஷ்மி நோன்பு பண்ணினது மேலுமே ரொம்ப சிறப்புங்க. உறவுகளே, கண்டிப்பாக இந்த வரலக்ஷ்மி நோன்பு மகாலட்சுமி கோயிலில் சிறப்பாக நடந்ததை பார்த்து மகாலட்சுமி தாயாரோட அருளை பரிபூரணமாக இந்த வீடியோ மூலம் பெற்றிருப்பீங்கன்னு நம்புகிறோம். உறவுகள், என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து வர்ற வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மகிழ்வித்து மகிழ்வோம்.